ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, திருவண்ணாமலைங்கிற அந்த மலையில் புனிதமான இடத்துல ஏற்பட்ட மண் சரிவு. எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அது சிவன் நெற்றிக்கண்ணை திறந்துட்டாரு, ரொம்ப ஒரு கோபமான ஒரு உக்ரமான ஒரு நிலைக்கு போயிட்டாரு. அதனால் அவர் நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி இருக்க அந்த அமைப்பு, அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. உண்மையிலே சிவன் நெற்றிக்கண்ணை திறந்திருக்காரா அந்த இடத்துல? எதுக்கு அப்படி இருந்தால் ஏன் அப்படி நெற்றிக்கண்ணை திறக்கணும்? இது ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கா? அந்த இடம் அழிவை நோக்கி போகுதா, இல்லை உலகமே அழிய போகுதா? இந்த மாதிரி நிறைய அதன் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட டாபிக்ஸ் தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சதுரகிரின்னு அது ஒரு புனிதமான சிவஸ்தலம். இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு காற்றாறு வெள்ளம் மாதிரி அந்த சதுரகிரி மலையில் அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் வாஷ் அவுட். அந்த மாதிரி அந்த இடமே சுத்தமாயிடுச்சு. ஒரு பீரியடில் எல்லாரையும் அந்த சதுரகிரி மலை அலோ பண்ணுச்சு. எல்லாரும் போனாங்க, எல்லாரும் தரிசனம் பண்ணாங்க. அங்கே சிவன் கோயில் இருக்குது, எல்லாரும் போனாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யாரும் வர வேண்டாம்னு அதுவே தடுத்து நிறுத்திடுச்சு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே தான் இங்கேயும். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர், ஃபார்மர் நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா. மீண்டும் ஒரு நல்ல ஒரு தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களாகட்டும் எல்லாருக்கும் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. சமீபத்தில் நடந்த கனமழை தமிழ்நாட்டோட இந்த பகுதியில், அதாவது பாண்டிச்சேரிக்கு மேற்கே இந்த சைடு நமக்கு திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை, இந்த இடங்கள்லாம் பெய்த கனமழை. அதில் ரொம்ப உன்னிப்பாக பார்த்த ஒரு விஷயம், இல்லை ரொம்ப அதிர்ச்சியாக எல்லாருக்கும் இருந்தது, ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, திருவண்ணாமலைங்கிற அந்த மலையில் புனிதமான இடத்துல ஏற்பட்ட மண் சரிவு. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்ததாக யாரும் கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படியான எந்த வரலாறு பதிவும் எங்கேயும் இருந்த மாதிரி தெரியல. இருந்திருக்கலாம், நமக்கு அது தெரியல. அது உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதை சுற்றி கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா குடியிருப்புகள் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா நிறையா இருக்குது. அவங்களாம் காலங்காலமாக அங்கேயே போய் செட்டில் ஆனவங்க அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலச்சரிவு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. உயிர் சேதங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு. இது ஒரு கனமழை. வழக்கமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கனமழையோட ஒரு பின்னணியாக, அதன் தொடர்ச்சியாக இந்த நிலச்சரிவு திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கு. இது இப்போது இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, அது சிவன் நெற்றிக்கண்ணை திறந்துட்டாரு, ரொம்ப ஒரு கோபமான ஒரு உக்ரமான ஒரு நிலைக்கு போயிட்டாரு. அதனால் அவர் நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி இருக்க அந்த அமைப்பு, அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா திருவண்ணாமலைங்கிற மலையே சிவனாக தான் நம்ம வழிபடுறோம். அதனால தான் வேறு எங்கேயுமே இல்லாமல் இந்த கிரிவலம் இங்கே ரொம்ப பிரசித்தி. கோவிலுக்கு போகிறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக அந்த மலையை கிரிவலம் வரதை எல்லோரும் பண்ணுறாங்க. அது காலங்காலமாக இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ். அப்போது ஒரு நெற்றிக்கண்ணை திறந்துட்டதா அந்த படங்கள் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ரொம்ப கோபமாயிட்டார். அப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. உண்மையிலே சிவன் நெற்றிக்கண்ணை திறந்திருக்காரா அந்த இடத்துல? எதுக்கு அப்படி இருந்தால் ஏன் அப்படி நெற்றிக்கண்ணை திறக்கணும்? இது ஒரு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கா? அந்த இடம் அழிவை நோக்கி போகுதா, இல்லை உலகமே அழிய போகுதா? இந்த மாதிரி நிறைய அதன் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட டாபிக்ஸ் தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இது என்னவா இருக்கும்? நம்ம பார்வையில் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நிச்சயமாக எல்லா புனித ஸ்தலங்களும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே வரும். இப்போ எப்படி நம்ம தினமும் காலையில் எந்திக்கிறோம், குளிக்கிறோம், நம்மளோட சரீரத்தை நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம், அது எப்படியோ இயற்கைக்கும் தன்னை சுத்திகரிப்பு பண்ணிக்கிறதுக்கு உண்டான தன்மை உண்டு. ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா 10,000 வருஷமாக மேலே இருக்க மண் ஒரே மண் நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அது தன்னை ரெனியூ அல்லது ரீவேம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படி தான் சொல்லணும். மலைகளாகட்டும் எல்லா விஷயமே ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும் தன்னை வடிவமைச்சுக்கிட்டே வரும். அதோட
அதை இங்கே வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம் அழகாக. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சதுரகிரின்னு அது ஒரு புனிதமான ஸ்தலம் தான், சிவஸ்தலம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் சதுரகிரிங்கிற மலை இருக்குது. இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு காற்றாறு வெள்ளம் மாதிரி அந்த சதுரகிரி மலையில் பேஞ்சுது. அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் வாஷ் அவுட். ஒரு வீட்டை நம்ம நீட்டாக தண்ணி இது பண்ணி சுத்தம் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு வாட்டர் வாஷ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த இடமே சுத்தமாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே உள்ளே போகிறதே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அரசாங்கமே. பார்த்தீங்க அப்படின்னா சதுரகிரி முன்ன வந்து எல்லோரும் எல்லா நாட்கள்லையும் போகலாம் வரலாம். இப்போ குறிப்பிட்ட நாட்களில் ஒரு அமாவாசை ஆகட்டும், ஒரு பௌர்ணமி ஆகட்டும், இந்த டைமில் மட்டும் போயிட்டு வாங்கன்ற மாதிரி ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, சில மிஸ்யூஸ் அந்த இடத்துல நடக்குது, நிறைய பேர் போனால் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க, வேறு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதுங்கிறக்காக அரசாங்கம் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு நடவடிக்கையாக, ஏன்னா அது ஃபாரஸ்ட் ரீஜனில் வருது, அனிமல்ஸ் நடமாட்டம் இருக்குது, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இது எதுக்குன்னா, ஒரு பீரியடில் எல்லாரையும் அந்த சதுரகிரி மலை அலோ பண்ணுச்சு, எல்லோரும் போனாங்க, எல்லோரும் தரிசனம் பண்ணாங்க, அங்கே சிவன் கோயில் இருக்குது, எல்லோரும் போனாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் யாரும் வர வேண்டாம்னு அதுவே தடுத்து நிறுத்திடுச்சு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே தான் இங்கேயும். ஒரு இடம் தனக்கு இது வேண்டாம், இந்த லெவலோடு இது போதும் அப்படின்னா ஜாகிரபிக்கலாகவே அது தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லை சில காலகட்டங்களுக்கு சில விஷயத்தை மாற்றி அமைக்கும். இப்போ நம்மளோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில், ஏன்னா நான் திருவண்ணாமலைக்கு ரொம்ப அடிக்கடி போயிட்டு வர ஒரு நபர் தான், ரொம்ப வருட காலமாகவும் ரொம்ப அடிக்கடி போயிட்டு வருவேன் நான். ஏன்னா நம்ம கட்டியிருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது அடிக்கடி போய் திருவண்ணாமலைக்கு நான் போயிட்டு வருவேன். இப்போது நான் பார்க்குற திருவண்ணாமலை இதுக்கு முன்னாடி இருந்த திருவண்ணாமலைக்கு என்ன வித்தியாசம் இல்லை வேறுபாடுபடுது அப்படின்னா, மக்கள் கூட்டம் அதிகமாகிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். நிறைய பிற மாநிலங்கள்லேருந்து பிற இடங்கள்லேருந்து நிறைய பேர் கேள்விப்பட்டு இப்போ இந்த ஸ்தலத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, கிரிவலம் போகிறாங்க. முன்னெல்லாம் கிரிவலம் போகிறதுன்னு பார்த்தா ஒரு பௌர்ணமி நாட்களில் அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப அதிகப்படியான கூட்டம் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், அப்படி ஒன்றும் பெரிய நடமாட்டம் இருக்காது. ஆனால் திருவண்ணாமலையிலே வந்து தங்குவாங்க பாருங்கள், வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் கூட வந்து இங்கே ஆன்மீக தேடலில் இருக்கிறவங்க, ஏன்னா அது ஒரு ஆன்மீக பூமி, அப்படி இருக்கிறவங்க காலங்காலமாக இருப்பாங்க. அப்பயும் ஒன்றும் பெரிய க்ரௌடடாக இருக்காது அந்த கிரிவல பாதை. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தினம் தினம் அங்கே கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு மனித கூட்டம், மனித நடமாட்டம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது எந்நேரமும். அந்த பழைய முன்ன இருந்த அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை, அந்த இடம் ரொம்ப பிஸியாகி போயிடுச்சு. மனித நடமாட்டம் ஒரு இடத்துல அதிகப்படியாக இருக்குது அப்படின்னாலே அதன் தொடர்ச்சியாக நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் அதை சுற்றி. ஒரு ஹோட்டல்ஸ் வரதாகட்டும், தங்கும் விடுதி, எல்லாமே உங்களுக்கு வந்து அதை சுற்றி அதிகமாகும். ஆனால் நம்ம அந்த ஸ்தலத்தை எப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அது ஒரு முக்தி தரும் ஸ்தலமாக தான் நம்ம எல்லோரும் அதை பார்த்துட்டு வரோம். அப்படின்றப்போ அந்த இடம் கமர்ஷியலைஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம போய் ஒரு டீப்பான ஒரு தியானம் எடுக்கிறதோ, யாராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகளாகட்டும், சாதுக்களாகட்டும், முக்தியை தேடி அந்த இடத்துலையே வந்து தஞ்சம் அடைகிறவங்க ஆகட்டும், வேறு இடங்கள்லேருந்து வந்து இங்கேயே, ஏன்னா முன்ன எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய அமைதி தான். ஏன்னா உங்களுக்கு ஆன்மீக தேடல் இருக்குது அப்படின்னா வேறு எந்த டைவர்ஷன்ஸும் இல்லாத ஒரு இடமா அந்த இடம் இருந்தது. இப்போ என்ன வாய்ப்போச்சு அப்படின்னா, நிறைய கமர்ஷியலைஸ் ஆனோடனே மக்கள் நடமாட்டோம், அதுதான் மூல காரணம், வேறு எதுவும் கிடையாது. அப்படின்றப்போ அதன் தொடர்ச்சியாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். இதில் ஒரு பகுதி தான் அந்த இடம். அதுக்கான இப்போ நாங்கள் எப்படி இதை பார்ப்போம் அப்படின்னா, முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம், அல்லது உலகியல் ஜோதிடம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஜாதகம் இருக்கும். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஜாதகம் இருக்குது. சில குறிப்பிட்ட நாட்களில் தான் சில விஷயங்கள் நடக்கும். இதுக்கு ஒரு சின்ன ரிசர்ச் ஒரு ஆய்வு மாதிரி நான் செய்து வச்சுருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா தென்னகத்தில், குறிப்பாக நம்ம தமிழ்நாடு இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட திதிகளுக்குள்ளே தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் அப்படின்னா அப்படி நடக்கும். அது என்ன அப்படின்னா, வளர்பிறை அஷ்டமியிலிருந்து தேய்பிறை அஷ்டமிக்குள்ளே நடக்கிற திதிக்குள்ளே தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும்.
நீங்கள் காலங்காலமாக எல்லா டைம் டேபிளையும் எடுத்து போட்டு பாருங்கள். இது வரைக்கும் தென்னகத்தில் நடந்த எல்லா அசம்பாவிதத்துக்கும் இந்த திதிகளுக்குள்ளே தான் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அமாவாசையை ஒட்டிலாம் வரும்போது இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குமா சார் அப்படின்னா நிச்சயமாக இருக்கும். நமக்கு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சுனாமி பார்த்துருக்கோம். நிறையா இந்த மண் சரிவு இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் நடந்த இடம் தான் நமக்கு புதுசு. நம்ம வழக்கமாக கேள்விப்பட்டது நீல்கிரிஸ் ஊட்டி பக்கத்தில் நடக்கும், கொடைக்கானல் பக்கத்தில் நடக்கும், இந்த மாதிரி இடங்கள்ல தான் நடக்கும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்பவுமே மழை காரணமாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான். பட் இப்போ சமீபத்தில் இந்த திருவண்ணாமலையில் நடந்தது தான் ரொம்ப அதிசயமான. ஏன்னா இந்த மலையோட ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது லட்சக்கணக்கிலான வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்போ இது கொஞ்சம் புதுமையான ஒரு விஷயந்தான். அப்போ உண்மையிலே அடுத்த அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தன்னை புதுப்பிச்சுக்க அந்த ஸ்தலம் முடிவு பண்ணிருச்சு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலையார் பர்மிஷன் இல்லாமல் இத்தனை பேர் அங்கே உள்ளே வர முடியாது. அப்போ அதை அவர் விரும்பியிருக்காரு, இத்தனை பேர் உள்ளே வரட்டோன்னு. இத்தனை பேர் உள்ளே வந்ததுனால அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்குங்கிறது இதெல்லாம் ஒரு 1 by 1 ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான், ஒரு செயின் ரூல் மாதிரி தான் இது. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ இது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது தான். மனிதனுக்கு சில சான்சஸ் கிடைக்குது. ஏன்னா ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அதுவும் இந்த மாதிரி ஒரு முக்தி தரும் இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு சில நியமனங்கள் இருக்குது. நம்ம பாட்டு கேஷுவலாக ஏதோ ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகிற மாதிரியோ ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி போயிட்டு வர்றது அவ்வளோ சரி கிடையாது. ஆனால் நிறைய பேர் அதோட நியமங்கள் தெரியாமல் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நிச்சயமாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு கிரிவலம் வர்றதோ அல்லது அங்கே வந்து தங்குறதோ அதுக்கு சில நியமங்கள் இருக்குது. நம்ம பாட்டு ஏதோ யாரோ சொல்லிட்டாங்க அப்படிங்கிறக்கா ஏதோ ஒரு பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர மாதிரி நிறைய பேர் போயிட்டு வர்றாங்க. நம்ம ஊர்லேருந்தும் சரி, தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களும் சரி, பிற மாநிலங்கள்லேருந்து வரவங்களும் சரி, அதை பற்றின ஒரு இதுக்காக நம்ம அந்த இடத்துக்கு போகிறோங்கிற விஷயமே தெரியாமல் எது கிரிவலம் பண்ணணும், அப்போ அங்கே போனால் என்னென்ன கிரிவலத்தில் என்னென்ன விஷயம் கடைப்பிடிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் நிறைய தவறுகள் அங்கே நடக்குது. தெரிஞ்சும் நடக்குது, தெரியாமலேயும் நடக்குது. இதை முதல்ல நம்ம மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு இடத்துல ஒரு கூட்டாக ஒரு பிரார்த்தனை நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடம் ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. மனித கால்கள் பட அந்த இடத்துக்கு நிச்சயமாக ஒரு சக்தி உருவாகும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கே போய் நம்ம மற்ற இடத்துல பண்ணுற வேலைகளை அந்த இடத்துல செய்யக்கூடாது. அதை முதல்ல நம்ம மாற்றிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா எதை சுட்டி காட்டுதுன்னா அங்கே ஏதோ தவறு நடக்குது, இதை யாராவது ஒருத்தர் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். இப்போ சமீபத்தில் நடந்த அந்த மண் சரிவு நமக்கு அழகாக வெளிச்சம் போட்டு காட்டுது. நிச்சயமாக இது ஒரு இறைவனோட கோபம் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம. அப்போது ஒரு அலர்ட்னஸ் கொடுக்குது, மேற்கொண்டு இந்த தவறுதலை எதுவும் செய்யாதீங்க, அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்க விடுங்க அப்படிங்கிறத. ஏன்னா அங்கே சிவனடியாருக்கு தான் முக்கியத்துவம். நீங்கள் சிவனே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவனடியாருக்கு தான் முதல் ரேங்க் அங்கே முக்கியத்துவம், அதுக்கப்புறம் தான் சிவனே. அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்காமல் கொஞ்சம் அந்த இயற்கை நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கும். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் நம்மக்கிட்ட இயற்கை நடந்துக்கும். இதை நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இனிமே அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம சில நியமங்களை கடைப்பிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு முக்தி தரும் ஸ்தலத்துக்கு நம்ம எப்படி போகணுமோ அந்த அளவுக்கு போயிட்டு வாங்க. இது சில இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னமும் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. இங்கே கமர்ஷியலைஸுங்கிற அந்த கான்செப்டுக்கு போகாமல் அந்த ஸ்தலத்தை அந்த ஸ்தலமாகவே இருக்கிறதுக்கு நம்ம தான் அதுக்கு உறுதுணையாக இருக்கணும். ஸோ அதை இனிமேல் எல்லோரும் கடைப்பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இனி வரும் காலகட்டங்களில் நம்ம சைடு இருக்கிற கோரிக்கையை தான் இறைவன்கிட்ட வைக்க முடியும். அதை நிச்சயமாக எல்லோரும் ஒரு கூட்டு இதுவாக நம்ம வைக்கலாம். நிச்சயமாக அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.